ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க எல்லாத்துக்கும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டீன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேங்க. அந்த வீடியோ எடிட் பண்றதுனாலயே டைம் நிறைய போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எடிட் இல்லாம சிங்கிள் டேக்லயே முடிக்க பாக்குறேன். Meanwhile, before 3 seconds. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. எனக்கு சக்சஸே கிடைக்கல, எனக்கு இருக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வேலைக்கான ப்ராசஸ்ல ஈடு பண்றீங்களா, அந்த வேலைய செஞ்சு முடிச்சிட்டீங்களா, அந்த செஞ்சு முடிச்சாலே உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். சோ உங்களோட சக்சஸ் ரேஞ்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி லிமிட் பண்ணிக்கோங்க. சோ தட் அடுத்த தடவை இந்த வேலையை செஞ்சா நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்காது. தங்கலான் தங்கம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கட்டுக்கதையா சொன்ன ஒரு பேய் கதை. அந்த கட்டுக்கதை உண்மையா? தங்கத்தை தேடி போன அந்த தங்கலான் குரூப் தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த தங்கலான். டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவும் சரி விஷுவலாவும் சரி செம பிரில்லியண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா விஷுவல் எஃபெக்ட்ஸ், சில சிஜி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதணும் காட்டி அந்த அவுட்புட்டுமே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அந்த சீன்ல உள்ள எமோஷன் நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. எஸ்எஃப்எக்ஸ் தாண்டி இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். அதாவது ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற அளவை தாண்டி படத்துல இருக்கிற பல்ஸ மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்த எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு மியூசிக் மூலியமா ஜிவி பிரகாஷ் குமார். கேரக்டர்ஸுங்க, அதாவது சுத்தி முத்தி பார்த்தா நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் படத்துல. பட் ஆனா லிமிட்டட் கேரக்டர்ஸ்குள்ள இந்த கதைய ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ரஞ்சித். அதுவும் இல்லாம இந்த படத்துல 4-5 கேரக்டர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். என்ன ப்ரோ சர்ப்ரைஸ், கேமியோஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. பட் இருந்தாலும் சில கேரக்டர் சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல. உங்களுக்கு குறிப்பிட்டு ஒரே ஒரு கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, பசுபதி சார் நடிச்ச கேரக்டர் அந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி எப்படி பிடிச்சாருன்னு தெரியல. இந்த பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த ஒரு டைலாக் டெலிவரி, குறிப்பா ஆக்டிங்ல அந்த காமிக் டைமிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து இருக்கு. பசுபதி சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல. சில கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னா கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆயிரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு நான் பாக்குற ஒரு கேரக்டர் ஆக்டர் பார்வதி நடிச்ச அந்த கங்கம்மா கேரக்டர் தான். பிரில்லியண்டான ஒரு ஒர்க்குங்க. அதாவது அந்த கேரக்டர் எல்லாம் ஏன் நம்மள கவனிக்க தோணுதுன்னா ரஞ்சித்தோட ரைட்டிங் அண்ட் அதை தாண்டி அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த காலத்துல இந்த மாதிரிதான் யதார்த்தமா இருந்திருப்பாங்க. அதாவது படத்துல சொல்லாம நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காரு. நார்மலா இருக்கிற விஷயத்த கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறங்காட்டி எப்படி அது மத்தவங்க கண்ணோட்டத்துல தப்பா தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 2-3 சீன்ல பொலிட்டிக்கல் சட்டையரா சொல்லாம சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தா தெரியும் அது என்னன்னா அந்த சீன் அதுக்காக மட்டும்தான் வச்சாரு, அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் ஸ்டேட்மெண்ட்காக மட்டும்தான் வச்சாரு அப்படின்னு இல்லாம கதையோட ஃப்ளோவையும் பாதிக்காம அப்படியே லைட்டா அங்கங்க ஈஸ்டரிக்கா அதை வச்சு படத்துல எக்ஸிக்யூட் பண்ண விதம் எனக்கு பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி செட்டு போட்டு சில இடங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க்கும் திருப்பி ரிப்பீட்டடா அதே இடத்த காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஆடியன்ஸ் கிட்ட வராத அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட எடிட் பேட்டர்னுங்க, அதாவது விஎஃப்எக்ஸும் சரி எடிட்டிங்கும் சரி நல்லா பிளெண்டின் ஆகி நிறைய சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஜம்ப் கட்ஸ் மேட்ச் கட்ஸ் எல்லாம் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த 2 ஜம்ப் கட்ஸும் மேட்ச் கட்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரு சீன்ல ஒரு விதமான ஒரு ஹாண்டிங் எஃபெக்ட ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா சீன்ல உட்கார்ந்து இருக்குங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே தான். அது உங்களுக்கு ஃபாஸ்டா தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தாங்க. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா எதை பாக்குறேன்னா, இவங்க பேசுற அந்த ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங்குங்க. அதாவது டைலாக்ஸ்
அந்த சீன்ல என்ன நடக்குதுன்னு புரியுது. பட் அவங்க என்ன டைலாக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறது சில சீன்ஸ்ல வந்து அவங்க பேசுற அந்த ஒரு நேட்டிவ் ஸ்லாங்ல என்னால பர்சனலா வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஃபாஸ்டா பேசுற மாதிரியும் இல்ல, லபரா பிரபலா அப்படின்னு பேசுற மாதிரியும் இல்ல. அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேசுற டைலாக்ஸ் இன்னுமே தெளிவா கேட்டிருக்கலாம். பட் மேபி நீங்க வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் போடுற தியேட்டர்ல போய் பார்த்தா அந்த ஒரு பிரச்சனை இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து படத்துல உங்களுக்கு எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது. நான் சொன்ன மாதிரியே அந்த சீன்ல என்ன நடக்குது அப்படிங்கறது ப்ராப்பரா கன்வே ஆயிரும். பட் இருந்தாலும் இன்னும் அதை கொஞ்சம் எப்படி ஸ்டோரியில ரஞ்சித் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாரோ கொஞ்சம் வேற மாதிரி அதை ட்ரை பண்ணிருக்கலாம்னு படம் பார்க்கும்போது எனக்கு இதை மட்டும் தான் என்னால ஒரு நெகட்டிவா பார்க்கும்போது இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் சிஜியுமே வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த படம் குறிப்பா ரெண்டு பேர்த்த வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது இதை எப்படி இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிக்க வச்சுச்சு. அது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பா ரஞ்சித் அண்ட் தமிழ் பிரபா. சில சீன்ஸ் எல்லாம் பேப்பர்ல எழுதும் போது நல்லா இருக்கும். பட் ஆனா அது வந்து ஸ்கிரீன்ல ஒரு கேமராக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒர்க்கை வாங்கி அதுக்கான ப்ராப்பரான ஒரு எலிவேஷனை எடிட்டிங்ல கொண்டு வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆல் ஆர் ஒர்க், மியூசிக் டைரக்ஷன், கலர் கிரேடிங் இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டா வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு இருந்துச்சு. அண்ட் 2-3 சீன்லாம் எது வந்து கனவுல வைக்கலாம், ஃபேண்டசி எலமெண்டா இருக்கலாம், ரியாலிட்டியில அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்பவே அதெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காவும் கனெக்ட் ஆச்சு, ரியாலிட்டியோடயும் கொஞ்சம் கனெக்டடா இருந்துச்சு. சோ ரஞ்சித் அண்ட் தமிழ் பிரபாக்கு அப்புறம் இந்த படம் தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர்ல பிளே பண்ண சியான் விக்ரம் எப்படி சில சீன்ஸ் எல்லாம் புல் ஆஃப் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த ஆக்டரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இந்த படத்திலயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு சியான் விக்ரம். அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற அந்த ஒரு எமோஷனுமே வந்து இந்த தங்கலான் படத்துல சியான் விக்ரம்க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஓவராலா இந்த தங்கலான் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. தங்கலான் தி மேக்னம் ஓபஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.